ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனி குருஜி சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஃபெஸ்ட்டை வந்து இப்போ தான் நடந்து முடிஞ்சிச்சு. சாட்டர்டே சண்டே வந்து நடந்திருக்கும். ஸோ நீங்கள் அதை வாட்ச் பண்ண மறந்துட்டேன் ப்ரோ அப்படின்னா அதோட லைவ் ஸ்ட்ரீமும் இப்போ வந்து யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ வாட்ச் பண்ணி பாருங்கள். ஆனால் ஒன்றுமே புரியாது, ஏன்னா அவங்க லாங்குவேஜில் தான் பேசியிருப்பானுங்க. ஸோ சப்டைட்டில் ஏதாவது கீழே போட்டிருந்தானுங்கன்னா அதை வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அனிமையோடைய ஃப்யூச்சர் அப்டேட் பிளான் என்ன, மாங்கா இதில் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்பானுங்க, அனௌன்ஸும் பண்ணியிருந்திருப்பானுங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான சில அனிமைகள் என்னென்ன வந்துருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா போன வீடியோவில் போட்டிருந்திருப்பேன். ஸோ அந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணாதவங்க மறக்காமல் அந்த வீடியோ வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ எதுக்குடா இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அதை விட முக்கியமான அனிமையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 அனிமே இருக்குது. அந்த அனிமைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியாக ஒரு வீடியோ போடலாமே அப்படிங்கிற காரணம். ஏன்னா அதோட சேர்த்து போட்டிருந்தா நிறைய பேர் பார்ப்பீங்களோ என்னமோ பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு தனியாக போட்டோமா அப்படின்னா நீங்கள் அதை பார்ப்பீங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து தனியாக மேக் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலில் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தெரியாதடா இப்போ நம்ம முத என்ன அனிமே வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பீஸில் என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பீஸில் ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கானுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக ரன் ஆகிக்கிட்டு இருக்க ஃபிஷ்மேன் டயலாகரோடைய எபிசோடு டோட்டல் எத்தனை எபிசோடு இருக்க போகுது அப்படிங்கிறத ரிவீல் பண்ணியிருக்கானுங்க. டோட்டலாக எத்தனை எபிசோடு இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 21 எபிசோடு இருக்க போகுது. ஸோ அப்போ ஃபிஷ்மேன் டயலாக் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நினச்சதான் கரெக்டு. அதுக்கப்புறம் எப்போன்னா நம்மளுடைய ஆக்சுவல் அனிமே கண்டென்ட் வந்து மூவ் ஆகும். எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது அஃபிஷியல் டேட்டுமே சொல்லிட்டானுங்க. எப்போனா April 6 தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டானுங்க. அவங்களுடைய டைம் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா சண்டே 11:15 PM வந்து ஃபியூஜி டிவியில் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய, அதாவது அவங்க ஜப்பானில் இருக்கிற ஃபியூஜி டிவியில் வந்து 11:15 வந்து பார்த்திங்கன்னா டெலிகாஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கானுங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே வந்து அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 11:15 நம்மளுக்கு இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 7:30 இந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன் பீஸ் ரிலீஸ் ஆகும். மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க, April 6, 2025 ஒன் பீஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஆக்சுவல் கண்டென்ட்டை இப்போதைக்கு ஃபிஷ்மேன் டயலாக் அண்ட் ஆர்க் வந்து பார்த்திங்கன்னா 21 எபிசோடில் முடிய போகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பீஸில் இன்னொரு அப்டேட்டுமே கொடுத்துருக்கானுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பழைய ஆக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர் ஆனார்ல. ஸோ அதுக்கு பதிலாக ஃப்ராங்கிக்கு பழைய ஆக்டர் வந்து ரிட்டையர் ஆனார்ல. ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஆக்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கானுங்க. அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா சுபாரு கிமுரா அப்படிங்கிறவர் தான் அவருடைய பதிலாக டேக் ஓவர் பண்ணுறாரு. ஸோ அவரோட வாய்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியலை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பழைய ஆக்டரோட நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியலை. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கப்புறம் அவருடைய வாய்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். April 6 வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஃபிஷியல் ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க ஒன் பீஸ் தரப்புலேருந்து. ஸோ ட்ரெய்லர் செக் பண்ணாதவங்க கண்டிப்பாக யூடியூப்பில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்ன பண்ணியிருக்கானுங்க தெரில, ஏன்னா ஆல்ரெடி 6 month கேப் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அனிமையோட கண்டென்ட் குவாலிட்டியை வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காண்டி தான் பிரேக் எடுத்தானுங்க. ஸோ எப்படி குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானுங்களா எப்படி அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் தெரியலை. ஸோ இனிமேல் வரப்போகிற ஃபைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இவருடைய ஹாக்கி, ஜாய் பாயோட ஹாக்கி இதெல்லாம் வந்து ரிவீல் பண்ணுவானுங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கலே கொஞ்சம் மரணமாசம் இருக்கணும். எப்படி இருக்க போகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியலை. ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து பார்க்க போகிற நெக்ஸ்ட் அனிமே அப்டேட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா கைஜு நம்பர் 8 வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக சண்டேல நடந்த ஜப் ஃபெஸ்ட் எல்லாம் வந்து தான் ரிவீல் பண்ணானுங்க. ஸோ இது எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது வந்து, அதாவது சீசன் 2 வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஃபேன்ஸ்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் அவங்க வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ண டேட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து அவங்க அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கானுங்க. என்ன ப்ரோ ஜூலை அப்படிங்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, ஏன்னா 2024 வந்து பார்த்திங்கன்னா மார்ச்லேயே ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோடைய தேதி வந்து ரொம்பவே தள்ளி போயிருக்கு. ஆனால் மார்ச் மாதம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது மார்ச் மாதம் 28 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிலிம் கொண்டு வர போகிறதா அவங்க வந்து சொல்லியிருக்கானுங்க. அது வந்து எந்த மாதிரியான ஃபிலிமாக இருக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா
இந்த மாதிரி சோலோ லெவலிங் மாதிரி 2 எபிசோட்ஸ் மட்டும் போட்டு ஃபிலிம் ரெடி பண்ணுறானுங்களா, இல்லை சீசன் 1 மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா சீசன் 1 இருக்கிறத மட்டும் அவங்க ரீகேப் மாதிரி எடுத்து ஒரு ஃபிலிம் மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் மட்டும் ரிலீஸ் ஆகுதா இல்லை வேர்ல்டு வைடில் ரிலீஸ் ஆகுதுன்னு தெரில. ஆனால் மார்ச் 28க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிலிம் மட்டும் அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கானுங்க கைஜு நம்பர் 8 தரப்புலேருந்து. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் அப்டேட். என்ன அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளீச்சை சார்ந்தது தான். ப்ளீச்சில் வந்து என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த வாரத்தோட கடைசி, அதாவது இந்த வாரத்தோட வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல்ஸ் ஆக வந்து முடியுது, அதாவது ஃபைனல் சீசன் வந்து முடியுது. ஆனால் இந்த ஃபைனல் சீசன் முடிகிறதுக்கு அவங்க வந்து ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபைனல் சீசனோட கடைசி எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா 1 hour இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறானுங்க. 1 hour ஸ்பெஷல் எபிசோடாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த வாரத்தோட கடைசி எபிசோடு வந்து அவங்க சொல்லியிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ளீச்சோட தரப்பில் வந்து இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கானுங்க. அதாவது ப்ளீச்சில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மங்கா எழுதும் போதுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மிஸ் பண்ணி எழுதியிருப்பானுங்க. அதாவது ஸ்கிப் பண்ணி போன மாதிரி இருக்கும், மங்கா படித்தவங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா இது நடுவில் என்ன நடந்துச்சு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். இப்போ அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து ரீரைட் பண்ணி அதை வந்து ஒரு அனிமையாக கொண்டு வர போகிறதா அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. ஸோ அது எத்தனை எபிசோட்ஸ் இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் ப்ளீச்சோடைய ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குஷியாக இருப்பாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறையவே மிஸ் பண்ணியிருந்தானுங்களாம். ஸோ இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு புதுசாக ஒரு ரைட்டிங் எழுதி கொண்டு வரதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயந்தான். அது ஃபில்லர்லாம் கிடையாது, ஆக்சுவல் மங்கா கண்டென்ட் தான். ஸோ அவங்க கொண்டு வராங்க, எப்படி கொண்டு வராங்கன்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம 4வது என்ன அனிமே வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷின் எசகுரா ஃபேமிலி. அந்த அனிமையோடைய சீசன் 2 வந்து பார்த்திங்கன்னா எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்கானுங்க. கண்டிப்பாக 2025 ரிலீஸ் ஆக போகிறது இல்லைன்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு 2026 நாங்கள் ப்ரீமியர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஜம்ப் ஃபெஸ்டில் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இத்துடன் உங்களிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் அணி குருஜி.